இனிய நிகழ்ச்சிக்கு தகுதியோடு தலைமையாக கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட திரு சத்தியசீலம் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர், நம்ம வீட்டு பிள்ளை, இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர், முன்னாள் அமைச்சர், இன்றைய தினம் மாணவர்கள் தமிழ்நாடு உணவு கழகத்துடைய மாநில தலைவர் அருமை தம்பி சுரேஷ்ராஜன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றி சென்றிருக்கின்ற பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர், தமிழ் கடவுள் முருகன் பெயரை கொண்ட திரு வேலவன் அவர்களே, டிஐ மிஸ்டர் பெனட் அவர்களே, இந்த பள்ளியுடைய மேலாண்மை குழு தலைவி ரசிதா அவர்களே, துணை தலைவி தேர்மொழி அவர்களே, உறுப்பினர்கள் வெங்கடேஷ் அவர்களே, சைலஸ் அவர்களே, சௌமியா அவர்களே, கீதா அவர்களே, சீபா அவர்களே, அஞ்சு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல காலை நேரத்திலே முதற்கன் நன்றியாளர் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இன்சொல் விடலமாக ஈரலை வித்தாக வன்சொல் களை கட்டி வாய்மை எரிவட்டி அன்புகளில் பாத்தி அறக்கதை ஈரமோர் பயன்போர் சிறுகாலை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த காலை நேரத்திலே இங்கே நடக்கின்ற இந்த மாணவர்கள் முன்னால் நடக்கின்ற இந்த நல்லூர் நிகழ்ச்சியிலே முன்னாள் மாணவர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் முறையிலும் இந்த பள்ளியிலே சுமார் 47 ஆண்டுகளாக முன்னாள் மாணவர் சங்கத்தை கட்டி காத்து இன்றைய தினம் இந்த பள்ளிகளை மேலாண்மை உறுப்பினராக இருக்கின்ற நான் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன். பெரியவர்களை முன்னெடுத்து தெளிவாக குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி சுரேஷ்ராஜ் அவர்கள் நம்முடைய பள்ளிக்காக பல்வேறு தருணங்களில் எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2008ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொறுப்போடு கட்டப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி வீட்டில் பிரான்சிஸ் செல்லம்மாள் கலை அரங்கத்தை திறந்து வைத்தது அவர்தான். அந்த திறந்து வைப்பதற்காக அரசாங்கத்திடமிருந்து நோ பிக்சர் சப்ஜெக்ட் வாங்கி தந்ததும் ஆரோக்கிய சகோதரர் சுரேஷ்ராஜன் அவர்கள் தான். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே ஈழம் அமைச்சராக பொறுப்பேற்ற ஆரோக்கிய சுரேஷ்ராஜ் அவர்கள் இந்த எஸ்எல்பி பள்ளியிலே முதல் கம்ப்யூட்டர் பிளாக்கினை ஆரம்பித்து அவர்தான். அவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரத்தில் 2019ஆம் ஆண்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று 7 லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு ஓட்டத்தகனை கட்டி தந்தவரும் திரு சுரேஷ்ராஜ் அவர்கள் தான். சொல்ல போனால் இந்த பள்ளியுடைய செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை சுரேஷ்ராஜன் கூறுவதை நான் பெரிதாக கருதுகிறேன். ஆளை சுகதமெல்லாம் அரசராக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உண்மையினை மறந்து வாழ வேண்டுமடா, தோழனாக எல்லோருக்கு தொண்டராக வேண்டுமடா, ஏழையாக எல்லோருக்கு எளியவராக வேண்டுமடா கூறுவார்கள். அப்படி தோழனாக தொண்டராக ஏழையாக எளியவராக பழகக்கூடிய என் ஆறு தம்பி சுரேஷ்ராஜன் முன்னிலையிலே பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்ததை பெருமையாக கருதுகிறேன். இன்றைய பல நிலைக்கலாம் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தால் நல்ல மதிப்பெண் பெற முடியும் என்று அதை எல்லாம் விட்டுக் கொள்ளுங்கள். நம்ம அருகில் சுரேஷ்ராஜன் படித்தது இந்த அரசு பள்ளியில் தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அக்கறை தான் இக்கரை பச்சை இருக்குவார்கள். எனவே அக்கறையோடு படித்தால் எஸ்எல்பி இது கூறுகின்ற எஸ் என்றால் சின்சியர், எல் ஃபார் லெசன்ஸ், பி ஃபார் பில்லியன், நல்ல மதிப்பெண் பெற்று மாநிலத்திலே முதல் மாணவர்கள் வருவதற்கு எஸ்எல்
வெகு மாணவர் தேவையாக கருது உள்ளது என்று நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் 1971 ஆண்டு நான் படித்த நேரத்தில் தான் என்னோடு படித்த மாணவன் சாமிநாதன் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார். எனவே மாணவர்களே, நேற்று என்பது வேஸ்ட் பேப்பர், இன்று என்பது கொஸ்டின் பேப்பர், நாளை என்பது ஆன்சர் பேப்பர். வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் பெற்று நம்முடைய மாணவர்கள் மாநிலத்திலே முதல் மாணவராக தேர்தல்களை செய்து கொண்டு கேட்டுக்கொள்வோடு நம்முடைய தலைமை ஆசிரியரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன். குறுகிய காலத்திலே பொறுப்பேற்றாலும் அவர் சிறப்பாக செயல்பட்டு இந்த பள்ளியிலே இன்றைய தினம் +2 தேர்வில் 96% வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் 93% வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் அரசு பள்ளி மாணவன் 10ஆம் வகுப்பில் 473 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். +2 மதிப்பில் 580 மார்க் பெற்றிருக்கிறார்கள். முக்கடல் புத்தகோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலே தகைசால் பள்ளியாக தெரிகின்ற இந்த எஸ்எல்பி பள்ளியில் மாணவன் வருங்காலத்திலே தமிழக முதல்வர் கையிலே சிறந்த மாணவன் என்ற மதிப்பெண் பெற்று பதக்கங்களை பெற வேண்டும் என்று வாழ்த்துவோடு இன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நல்ல அரசு கல்வி வளர்ச்சிக்காக மட்டும் 46,767 கோடிகளை அளித்தந்து கொண்டிருக்கிறார்கள். புதுவை திட்டம், தமிழ் முதல்வர் திட்டம், தமிழ் முதல்வர் திட்டம், நான் முதல்வர் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்து மாணவர்களுக்காக கல்வி வளர்ச்சிக்காக அளித்திருக்கின்ற இந்த தமிழ்நாடு அரசை மாவட்ட முன்னாள் மாநில சமிதி சார்பிலும் இந்த பள்ளிகளுடைய முன்னாள் மாநில சமிதி சார்பிலும் வாழ்த்தி வரவேற்பு இங்கே வருகின்ற அறிவித்த அவர்களுக்கு முன்னாள் மாநில சமிதி சார்பிலே இந்த பொன்னாடை அறிவிப்போடு அதை அடுத்து நம்முடைய பள்ளியிலே சிறப்பான தேர்ச்சி வைத்து காட்டிய தலைமை ஆசிரியர்களுக்கு சுரேஷ் அவர்கள் அவருடைய கொடுக்கிறார்களால் இந்த பொன்னாடை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.